நீலகிரி தொகுதியில் திமுக வேட்பாளர் ராசாவின் தோல்வி உறுதி செய்யப்பட்டுவிட்டது என பாஜக வேட்பாளரும் மத்திய இணையமைச்சருமான எல் முருகன் தெரிவித்துள்ளார். கேண்டிடேட் வித் கேண்டிடேட் பகுதிக்கு அவருடன் நமது செய்தியாளர் தேவப்பிரியன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். திமுக கூட்டணியுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்றது ராசாவை வீழ்த்துறது அப்படின்றது ஒரு சாதாரண காரியம் இல்லை அப்படின்றது உங்களுக்கு உணர்த்துதா? ராஜா தோல்வி ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று இந்த தொகுதியில். ஏன்னா நீங்கள் போன தேர்தல் ரிசல்ட் எடுத்து பாருங்கள், 2019 தேர்தல் எல்லா பக்கமும் கூட 4 லட்சம் 5 லட்சம் தான் சிலரெல்லாம் ஜெயித்தாங்க. ஆனால் ராஜா ஜெயிச்சது வெறும் 1,30,000 தான். வெறும் 1,30,000 தான் அன்றைக்கு 2019 ஜெயித்தார். அதுக்கு பிறகு எங்களுடைய பிரதமர் அவர்களுடைய மக்கள் மத்தியில் அவருடைய செல்வாக்கு, அதே போல் எங்களுடைய எண் மக்கள் யாத்திரை இன்றைக்கு ஒவ்வொரு கிராமத்துலேயும் பட்டியலின மக்களாகட்டும், பட்டியல் மலைவாழ் மக்களாகட்டும், இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள் அனைத்து தரப்புமே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பேர் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியும் பலம் வாய்ந்த கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கு. எங்களுடைய கூட்டணியில் கிட்டத்தட்ட 9 கட்சிகளுடைய கூட்டணி இருக்கிறது. அதே போல் திமுகவினுடைய 3 ஆண்டுகள்னா தோல்வி. இன்றைக்கு கஞ்சா, எந்த ஊரில் போனாலும் கஞ்சா, இந்த ஊர் தலைவர்களுக்கு தட்டி கேட்டால் அவர்களுக்கு மேலே தாக்குதல். டாஸ்மாக் கடை மூல எங்கள் சின்ன தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க, நாங்கள் டாஸ்மாக் கடையை படிப்படியாக குறைப்போன்னு சொன்னாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்தோடனே டாஸ்மாக் கடையும் ஒரே நேரத்தில் 2 மடங்கு ரூபாய். அதே மாதிரி மின்சார கட்டணம் 3 மடங்கு மின்சார கட்டணம். 300 ரூபா சாதாரண ஒரு குடும்பம் இங்கே கிராமங்களில் 150 ரூபா 300 ரூபா கட்டிக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கு 1000 ரூபா கட்டணம் செலுத்தி கொண்டிருக்காங்க. 1000 ரூபா கட்டணவங்க நீங்கள் 5000 ரூபா கட்டணம் செலுத்து. இந்த எவ்வளோ பெரிய பேரிடி! திமுக அரசாங்கம் அவர்கள் கொள்ளையடிப்பதற்காக, இது நான் சொல்ல, அவங்களுடைய அமைச்சரே ஒருத்தர் சொன்னது, ஒரே வருடத்திற்குள்ள மாமனும் மற்றவனும் சேர்ந்து 30,000 கோடி. ஆனா அதை நிரூபிக்க முடியும். மத்திய அமைப்புகள் எவ்வளவோ சோதனை மேற்கொண்டாங்க, ஆனா நிரூபிக்க அவங்க சொன்னவங்க மேல எந்த ஒரு விசாரணையும் இல்லையே, எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லையே. அது எண்டாஸ் அப்ப ஏன் அவர் அந்த நிதித்துறையிலேருந்து மாத்துறீங்க? நீங்க அவர் நிதித்துறையிலேருந்து மாத்தின உடனேவே இதை நீங்க எண்டாஸ் பண்ணீங்கன்னு தான் அர்த்தம். அப்படிதானே மக்கள் பார்க்கிறாரு. முதலமைச்சருடைய விளக்கம் என்னவா இருக்குன்னா, ஐடி துறைக்கான ஒரு செல்வாக்கு மிக்க நல்ல திறமையான ஒரு அமைச்சர் வேணும் அப்படின்னு. நிதித்துறையில சிறப்பாக செயல்பட்டவர் இவரை தூக்கி ஒரு ஐடி துறைக்கு மாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? ஐடி துறைக்கு அப்ப திமுக வேற யாருமே இல்லையா? சரி, நான் அதே நிலைக்கு வர்றேன். சமூக நீதி பத்தி இன்னைக்கு திமுக வாய்க்கிலே பேசுறாங்க. சமூக நீதி பத்தி வாய்க்கிலே ஏன் இன்றைக்கு எங்களுடைய மதிவாணன் இருக்கார், இதே அருந்ததிர் சமுதாய சார்ந்தவர், அவருக்கு ஏன் ஐடி துறை கொடுத்தா பண்ண மாட்டாரா, இல்லை சுகாதாரத்துறை கொடுத்தா பண்ண மாட்டாரா? ஏன் திமுக கணேசன் மூத்த தலைவர் 2 முறை எம்பியாக இருந்திருக்கிறாரு, எம்எல்ஏவாக இருந்தார், ஏன் அவர்கிட்ட உயர்கல்வித்துறை கொடுக்க முடியாதா? இப்படி ஆட்கள் இருக்கும்பொழுது ஏன் இவங்கள கொடுக்கலாமே? ஒன்லி தியாகராஜன் மட்டும்தான் அங்கே ஐடி துறைக்கு சேர்ந்தவர். ஏன் பட்டியலினத்தை சார்ந்த என்னுடைய அமைச்சரை நீங்கள் ஐடி துறை கொடுங்களேன். இத்துடன் 1 மணி செய்திகள் நிறைவு பெற்றது. அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.